Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. 3 தலைமுறையாக ஆசிரியராக பணியாற்றிய குடும்பத்தின் மூத்தவர்களை கௌரவம் செய்து ஆசி பெற்ற மகன், மகள், பேரன், பேத்திகள் எடுத்த பெரும் விழா மதுரையில் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் பரவையடியில் தனியார் மண்டபத்தில் 3 தலைமுறையாக ஆசிரியராக இருக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களை வணங்கி ஆசி பெறும் நிகழ்ச்சி மற்றும் வாழ்வின் வழிகாட்டிய அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கௌரவப்படுத்தும் விழா அவர்களது மகன், மகள், பேரன், பேத்திகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது. இந்த விழாவிற்காக அமெரிக்கா, மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்தும் மகன்கள், மகள்கள், பேரன், பேத்திகள், கொள்ளு பேரன்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெரியவர்களின் ஆசி பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் விரிவீடு உசிலம்பட்டி அருகே உள்ள நாகைய கவுண்டம்பட்டி கிராமத்தில் வசித்த ஜெகநாதன், கிருபையம்மாள் இவர்களின் வழிவந்த மாணிக்கமங்கலம் ஆகியோரின் மகன், மகள்கள் மற்றும் பேரன், பேத்திகள் ஆகியோர் தன்னை வழிநடத்திய பெரியோர்களுக்கும் மற்றும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் அவர்களிடம் ஆசி பெற்று உறவினர்கள் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். தற்போது இந்த ஒரு நிகழ்வு அப்பகுதி மக்களிடம் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கிராமம் அருகில் நாகைய கவுண்டன்பட்டி ஜெகநாதன் அவருடைய குடும்பம் 3 தலைமுறைகளாக உறவுகளை பேணி காத்தல், இன்று வரை அந்த 3 தலைமுறை உறவுகள் ஒன்றாக வைத்து பார்க்கப்படுகிறது. அதில் இன்று 4 வாழ்த்து பெறுகிறார்கள். அதில் ஸ்டெல்லா ராணி, கிரேசி, ஞான சௌந்தரி, ஜீவானந்தம், ரோஹிணி தேவி இவர் 4 இன்று வாழ்த்து பெறுகிறார்கள். இந்த வாழ்த்து விழாவை முன்னின்று நடத்துவது நிர்மலா மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று இந்த விழா என்பது திருமண விழாவாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கின்ற விழா ஒரு மாறுபட்ட விழா, வாழ்த்து பெறுகின்ற விழா. பிள்ளைகள், பேர குழந்தைகள் இவர்களெல்லாம் பெற்றோரிலிருந்து ஆசை பெறுகிறார்கள். இவ்வளவு சிறப்பான விழாவை ஒவ்வொரு குடும்பங்களும் நடத்தினால் மிகச் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் இதுவரை நான் பார்த்ததில் இது முதல் ஒரு விழாவாக கருதுகிறேன். அந்த அளவுக்கு சீரும் சிறப்பாக அந்த பெற்றோர்களை, பேரன், பிள்ளைகள் எல்லாரும் வாழ்த்தி விடைபெற்றது, ஆசி பெற்றது மிக சிறப்பாக அமைந்தது. இது ஒரு ஆசிரியர் குடும்பம். ஆசிரியர்கள் அதிகமாக ஆசிரியர்களாக உழைத்தவர்கள். அது மட்டும் இல்லை, கிராமப்புறத்தில் முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்காங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, மத நல்லிணக்கம் உடையவர்கள், கிராமப்புற கலைகளை வளர்த்தவர்கள். இன்னைக்கு இந்த விழா தொடங்கும் முன்னே இந்த கிராமப்புற கலைகளை மிக அழகாக, செம்மையாக, நேர்த்தியாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அடையாளம் தான் அந்த கிராமப்புற கலை. இன்று அழிந்து கொண்டிருக்கின்ற கிராமப்புற கலைகளை நிலைநாட்டி பாதுகாக்க வேண்டிய எண்ணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது சமூக பார்வை இவங்களுக்கு அதிகம் உண்டு. அதற்கு காரணம் ஜீவானந்தா அவர்கள் எஸ்ஐஆரில் ஒரு முன்னாள் இயக்குநராக இருந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் சமுதாய பார்வையும் உண்டு, மத நல்லிணக்கம் உண்டு. அந்த வகையில் இவர்கள் 3 தலைமுறைகளாக உறவை பிரிக்காமல் ஒன்றாக சேர்த்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதே ஒரு எடுத்துக்காட்டு. டாக்டர் பெரியதம்பி, செயலாளர், ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள், முன்னாள் மேலூர் கல்வி பேராசிரியர். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.